அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு பீன்ஸ் எல்லாம் பொரியல் வச்சா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இஞ்சி வெள்ளப்படுமானத்தோட பிள்ளைங்க அடிக்கடி வச்சு கேட்காங்க, பிடிக்க போய் தான் அடிக்கடி வச்சு கேட்காங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியை வச்சாச்சு. நைட்டு தூங்கும்போதே கொண்டக்கடலை ஊறப்பட்டு படுத்துருந்தேன். அதை கொண்டக்கடலை கொஞ்சம் தனியாக அவிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்புனக்கா ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணதால் எங்களுக்கு இந்த குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிள்ளைங்க இட்லிக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்டதால் அதோட நாங்களும் சாப்பிட்டதால் குழம்பு காலியாகிட்டு சரி மத்தியானத்துக்கு எதையாச்சும் ஒன்று வச்சு சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பிள்ளைக்கும் காலையில் நேரத்தோடு எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க போட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. என்ன வேலைன்னு பார்க்கும்போது சாயங்காலம் ஈவினிங் போல் தண்ணி வரும். அதனால் ட்ரம்பு குத்திச்சட்டி செம்பு பானை எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை கழுவிடலாமா அப்படின்னுட்டு அதை ஒரு பக்கம் கழுவிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சிங்கில் வர பாத்திரம் குமிஞ்சு அடைஞ்சி அடுப்பை வர துடைக்கணும். ஒன் பை ஒன் வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளை எழுந்திரிச்சிட்டாங்கன்னா ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டாங்க. அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒரு வேலை கூட பார்க்க முடியாது. அதனால் அவங்கள தூங்கப்பட்டு அப்படியே ஒன் பை ஒன் வேலையாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரம்பை கழுவி குத்திச்சட்டி கழுவி செம்மான கழுவி அதுக்கப்புறம் அப்பாடின்னு கொஞ்சம் நேரம் கூட எடுக்க முடியல. குட்டி பிள்ளை தூங்கக்கூடிய நேரத்தில் தான் ஒவ்வொன்றும் பார்க்க முடியும். அதனால் பிள்ளைங்களாம் அனுப்பிட்டு பரபரப்பாக என்னுடைய கிச்சனில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தால் சரி இன்றைக்கி வீட்டை தொடச்சிடலாமா அப்படின்ட்டு பிள்ளை தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு மற்ற நேரம்லாம் துடைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளை தூங்கும்போது தான் துடைக்க முடியும். அதுக்கப்புறம் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். நல்லா டெட்டாயில் போட்டு துடைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளேயும் பிள்ளையும் எந்திரிச்சிட்டாங்க. நம்ம ஒரு வேலை பார்க்கும்போது அப்படின்னா கட்டில் இருந்து காலை தூக்கி போட்டு கீழே நிற்பாங்க. நம்மளுக்கு பயமாக இருக்கும். அதனால் ஒன் பை ஒன் வேலையாக பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீட்டை நல்லா டெட்டாயில் போட்டு தொடச்சது நல்லா மனமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் இல்லை. அதனால் யூனிஃபார்ம் போட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோறு மட்டும்தான் இருக்குது, குழம்பு இல்லை. அதனால் என்ன செய்யலாம் பார்க்கும்போது வீட்டில் முரல் கருவாடு இருந்துச்சு. சரி அதை பொரிச்சிடலாமா அப்படின்னுட்டு எங்கள் அம்மா பொரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுருந்தாங்க. முதல்ல கருவாடை பொரித்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் போட்டு வறுத்தோம்னா நல்ல மனமாக இருக்கும். என் தங்கச்சி வந்திருந்தாங்களா, அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கருவாடை கொடுத்துட்டு அப்படி நான் கஞ்சி ஊற்றி சாப்பிடும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே இருந்துச்சு. அந்த கஞ்சிக்கும் அதுக்கப்புறம் முறை கருவாடுக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. நான் சோத்தில் தண்ணியை ஊற்றி கருவாடை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக லஞ்சை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.